ஏய் ஐஷு, எப்படி இருக்கு உடம்பு? இப்ப பரவாயில்லையா? நல்லா இருக்கியா? என்னடி வீட்டுக்கு வந்திருக்க? சும்மா தான் வந்தேன். சொல்லு ஐஷு, என்ன மூஞ்சிலாம் ஒரு மாதிரி இருக்கு? பெரியம்மா அதை திட்டினாங்களா? எங்கள் அம்மா நோய் நோயின்ட்டே இருக்குடி, ஏன்னே தெரிய மாட்டேங்குது. நான் என்னடி பண்ணேன்? அந்த பூக்காரம்மா கொடுத்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறது சொல்லு? பூவை கொடுக்குது, பழத்தை கொடுக்குது, இவன் என்ன பண்ணா ஏது பண்ணான்னு தெரிலையே. இவளுக்கு தெரியாமல் அந்த பொம்பளை இப்படிலாம் கொடுக்கும் வைக்கும்னு அது பாட்டுக்கு தொண்ணன்னு வீடு ஃபுல்லாக பேசிகிட்டே தெரியுது. ஏன் எதுக்குன்னே தெரியல. நான் ஏதாவது வாயை திறந்து என்னம்மா ஏம்மா இப்படி பேசுகிறேன் கேட்டால் வாழ்னு என்கிட்ட கத்திட்டு வருது. ஒரே சண்டையாக போச்சு வீட்டில். பேசாமல் எந்திரிச்சு வந்துட்டேன்டி உன்ட்ட. எனக்கு பெரிய ப்ரெஷராக இருக்குது. ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் நான் இருக்கேன். இதில் இந்த பூக்காரம்மா பண்ணுற இது வேற பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது வேற அதை கொடுத்து இதை கொடுத்து பெரிய வம்பு பண்ணிகிட்ருக்கு. நான் இதிலேருந்து எப்படி நான் மீண்டு வரப்போகிறேன்னே எனக்கு தெரியலடி. இதான் உனக்கு பிரச்சனையா? எனக்கே என்னன்னு தெரியலையா? அதுக்கு ஏன் பெரியம்மா புரிஞ்சுக்காம உன்னை திட்டிகிட்டு இருக்கு? நான் வேணா பெரியம்மாட்ட வந்து பேசவா? வேணா நீ யாருக்கிட்டே பேச வேணாம். எனக்கு ஒரு வேளை பயமாக இருக்குடி. ஏன் இப்படி பண்ணுது? நான் அதுக்கிட்ட பேசினது கூட இல்லை. நீயும் நானும் தான் காலேஜ் போகிறோம் வர்றோம். உனக்கே தெரியும் நான் அது கூட பேசவே மாட்டேன். அது பாட்டுக்கு அங்கிட்டு பூ வித்துட்டு இருக்கும். நாம உட்காந்து நின்றுட்டுருப்போம், உட்காந்துருப்போம், பஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். ஏன்டி தேவையில்லாமல் 4 நாள் இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்குன்னு தெரில. ஒருவேளை பூ கொடுத்துச்சுன்னா ஓகே, உனக்கும் கொடுக்கலாம் எனக்கும் கொடுக்கலாம், சரியா? அது மாதிரி பண்ணலாம். சரி, ஒரு நாள் கொடுத்த சரி, மறுநாளும் கொடுக்குற, அதுக்கு மறுநாள் ஏன் என்கிட்ட கொடுக்குது? இதில் எனக்கு ஹேர் நிறையா இருந்தால் கூட சரி வச்சுக்க கொடுக்குது, ஏதோ தோணி இருக்கும் போல நினைக்கலாம். எனக்கு ஹேரும் கிடையாது, லூஸு மாதிரி பண்ணிகிட்டு இருக்குடி. எனக்கு அதுதான் டென்ஷன். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பழத்தை யாராவது வாங்கி அதுவே கஷ்டப்படுற பொம்பளை பூ விற்று எது செலவு பார்த்துட்ருக்கு. அது இவ்வளோ பழத்தை கொடுத்து கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லி யாராவது கொடுப்பாங்களாடி? எனக்கு ஒரு பக்கம் அது வேற டவுட்ஃபுல்லாக இருக்குது. இது என்னடா கதை நடக்குதுன்னு எனக்கு சத்தியமாக புரியல பவித்ரா. யோசிச்சு மண்டை குழம்பிடுச்சு. எங்கள் அம்மா கத்துல அங்கே ஏன்டா இருக்கும்னு எந்திரிச்சு ஒரே தட்டு ஓடியாந்துட்டேன். நான் யோசிக்கிறதுல எங்கள் அம்மா பைத்தியமே ஆயிடுச்சு. என் பிள்ளைக்கு என்னமோ ஆகிட போதோ ஏதும் ஆகிட போதோ, அந்த பூக்கார பொம்பளை எது மை வச்சிருச்சோ மந்திரம் பண்ணிருச்சோன்னு எங்கள் அம்மா ஒரே பிரச்சனையாக போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல பவித்ரா. பயப்படாத ஐஷு. எனக்கு ஆனால் ஒரு டவுட் இருக்குடி. டவுட்டா? சரி, அந்த பழம்லாம் என்ன பண்ண? நான் என்ன குப்பையில தூக்கி போடுவேன் பெரியம்மா சொல்கிற மாதிரி லூஸு? அவ்வளோ பழம் காசு போட்டு வாங்கியிருக்காங்க. கொண்டு வந்திருந்தேன், எங்கள் அம்மாட்ட கொடுத்தேன், எங்கள் அப்பத்தாட்ட கொடுத்தேன், எங்கள் தாத்தா கொண்டு கொடுத்தேன். அப்புறம் நாங்கள் இங்கே எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டோன்னு கொஞ்சம் இருக்கு கூட. வேணுமா? சாப்பிட்றியா? ஆச்சா, எனக்கு பழம்னாவே இஷ்டம் கிடையாது. சொல்லு, ஏதோ டவுட்டாக இருக்கு நீ. இங்கே பாரு, எனக்கு என்ன தெரியுமா டவுட்டாக இருக்கு? ஒன்றும் இல்லை, ஏன் இந்த பொம்பளை இப்படி பண்ணுறான்? எனக்கு இன்னொரு விஷயம், அந்த பையன் ஒருத்தன் நிற்கிறான்ல ஹெல்மெட் மண்டை, அந்த ஹெல்மெட் மண்டை கிட்ட போய் பேசிட்டு வந்த செகண்டில் பூவை கொடுக்குது. அன்னைக்கு கூட நான் பஸ்ஸை விட்டு இறங்குறேன், அவங்கிட்ட நின்றுட்டு தான் அந்த பழத்தை கொண்டுட்டு வருது என்கிட்ட. நான் பஸ்ஸை விட்டு இறங்கினோடனே நான் வாட்ச் பண்ணிட்டேன். கரெக்டாக அவங்கிட்ட நின்றுச்சு, அந்த பழத்தை அவள் கொடுத்தானே அதை நான் பார்க்கல. கையில் கொண்டுட்டு வந்து என்கிட்ட கொடுத்துச்சு. நான் முடியாதுனேண்டி, டார்ச்சரிங் தாங்க முடியல, அந்தாக்கில் வாங்கிட்டு வந்தேன். அந்த மாதிரி பண்ணுது. அது எனக்கு ஒருவேளை அந்த பையன் தான். நான் அப்படி சொல்லலை, உன் மேலே எந்த டவுட்டும் எனக்கு கிடையாது. அறிவுலையாடி, நானும் கூட தான் போகிறேன் வரேன். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல்லேருந்து உனக்கு எல்லாமே தெரியும். சஞ்சய் மட்டும்தான் என் பின்னாடி ஃபாலோ பண்ணான்னு உனக்கு தெரியும். அவனும் இந்த ஊரில் கிடையாது, அவன் போயிட்டான் வெளியூர். அவன் வெளியூர் போனாலும் இந்த மாதிரி ஹெல்மெட் போட்டுட்டு இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான்டி. ஆனால் நானும் நோட் பண்ணுறேன் தான். ஆமாங்க, இப்போ இந்த வீக் ஃபுல்லாக அந்த ஹெல்மெட் மண்டை நிற்கிது. வீக் ஃபுல்லாக கூட சொல்ல முடியாது, ஒரு 4 நாளாக நிற்கிது. அதுவும் ஏன்னு தெரிய மாட்டேங்குது. இங்கிட்டே குறுன்னு நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கு. எப்போ பார்த்து இந்த மாதிரி எவனுமே பைக்கில் வந்து பஸ் ஸ்டாண்ட் சைடு நின்னது கூட கிடையாது. ஐயோ, அது வேற பக்குன்னு இருக்குடி. என்ன பண்ண போறேனே தெரில எங்கள் அம்மா கிட்ட. எப்படாத ஐஷோ, நான் சொல்ல வர்றது என்னன்னா, அந்த ஹெல்மெட் மண்டைகிட்ட பேசிட்டு உன்ட்ட எல்லாமே கொண்டு வந்து கொடுக்குது. ஒரு வேளை அவன் எதுவும் சொல்லி உன்கிட்ட கொடுக்குதா என்னன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக நாளை காலேஜ் போவோம்ல, வாட்ச் பண்ணுவோம் வீடு. நான் இருக்கேன், நீ பயமீன், நான் பார்த்துக்கிறேன் எல்லாம், ஓகேவா? அதுக்கு இல்லடி, நீ பார்த்துக்குவா. அவனைட்டு எனக்கு ஏதாவது பிரச்சனை வச்சுன்னா எங்கள் அம்மா கொன்றுண்டி. காலேஜாவது கீழேஜாவது போக முடியாது, அவ்வளோதான். பேசாமல் கல்யாணம் கட்டி கூட கொடுத்துறேன் எங்கள் அம்மா. ஷோ, எனக்கு அதுதான் பக்குன்னு இருக்கு.
என் படிப்புலையும் மணலி எவனோ போட போகிறானோ அப்படின்ட்டு. கண்டிப்பாக சஞ்சய் இருக்காது. அவனை எனக்கு நல்லா தெரியும். சஞ்சய் கிடையாது. அது வேற யாராக இருக்கும்னு எனக்கு தெரில. ஒருவேளை ஒன்று இது ஃபாலோ பண்ணுறானா? காமெடி பண்ணுறியா? ஏன்டி இப்படி பண்ணுற? இந்த மூஞ்செல்லாம் யாரடி பாப்பா? லூஸு. அது ஒன்றும் இல்லை. அடி கிறுக்கி கிறுக்கி கிறுக்கு மாதிரி பேசாம உன்னை தான் எவனோ ஃபாலோ பண்ணுறான். எவனு கண்டுபிடிப்போம் வா. அந்த பூக்கார பொம்பளைலாம் கொடுக்காது 10 பைசா பிரயோஜனம். அது சரியான கஞ்ச பிசினாரி. அதெல்லாம் கொடுக்கவே சான்ஸ் கிடையாது. இவன் தான் சொல்கிறான் கொடுக்குது. இவன் தான் பழம் வாங்கி கொடுத்துருக்கான் கொடுக்குது. அது என்கிட்ட கேட்டுச்சுடி, நீ ஏன் வரல காலேஜ் அப்படின்னு. நான் காய்ச்சல்னு சொன்னேன். ஈவினிங் வரும்போது கரெக்டாக அந்த பழம் வாங்கி கொடுத்துருப்பான் போல. எனக்கு இது ஃபுல் அவன் மேலே டவுட்டாக இருக்குது. நீ நினைக்கலையே என்ன தெரியாது, ஆனால் எனக்கு டவுட்டு இருக்குது. இல்லைனா இத்தனை வருஷ காலமாக நம்ம ஸ்கூல்லேருந்து எல்லாம் அங்கே தான் போய் பஸ் ஸ்டாண்டில் நிற்போம். ஒரு நாள் தினோடு பூ கொடுக்காது கடனுக்கு கூட. இவ்வளோ பண்ணது அப்படின்னா பார்ப்போம். ஐஷு, நீயே ஃபீல் பண்ணுற. சரிடி, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குடி. ஏந்தாடி பவித்ரா? ஆமாம். என்னம்மா? என்ன பையன்னு என்னவோ பேசிக்கிட்டு இருக்கிற? பஸ் ஸ்டாண்டில் பையன்னு நானும் சோறாக்கிட்டு நிற்கிறேன். கேட்டுட்டு என்ன அம்மா எங்கிட்ட கிளம்பி இருக்கா? கல்யாணத்துக்கு போறியா? ஐஸ்வர்யா வாடி. வரங்க சித்தி. நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்னமோ முடியலையாம்ல. நல்லா இருக்கியா? முடியாததோடு ஏன் அந்த பனிகாத்துல வார சார கத்தா அடிக்குது. காலேருந்து கம்மல் போட்டு கிடக்குவாரு. இப்படி வரலாமா? இல்லைங்க சித்தி, சும்மா தான் பவித்ராவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஏதோ பையனை பேசிக்கிட்டு இருக்கிறீ 2 பேரும். காலேஜுக்கு தான் போறீங்களா இல்லை என்ன வேலைக்கு போறிய? மா சும்மா நாங்கள் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருப்போம். உனக்கு என்ன? நாக்க இழுத்து வச்சு ஒட்ட நறுக்கி போடுவேன். நறுக்கி சும்மா பேசுகிறாளாம்ல. சும்மா என் காதில் விழுவுது. என்ன சும்மா பேசுறிய? பிச்சு புடம்பிச்சு என்ன மாதிரி சேதி காதில் விழுந்துச்சு. உசுறு இருக்காது உசுறு. அழகு போல் காலேஜுக்கு போனோமா வந்தமான்னு இருக்கணும். என்ன பவித்ரா? ஐஸ்வர்யா நல்ல பிள்ளை. அவள் ஒன்றும் பண்ண மாட்டா. சேட்டெல்லாம் படிக்கிற விஷயத்தில் கரெக்டாக இருப்பா. உன்னையே தான் சொல்லணும் நான். என்னையம்மா நீ ஒன்றுமா ஆளுக்கு கருப்பாயி கருவாச்சின்னு கிண்டல் பண்ணாத ஆள் பாக்கி கிடையாது. எப்படி சொல்கிறது என் பிள்ளையை பார்த்து? ஊரே தான் சொல்லுது. அப்படிலாம் பேசாதே பயலுவை பற்றி, சரியா? நானும் சமைச்சிட்டு கேட்டு நிற்க முடியல. கல்யாணத்துக்கு போகலான்னு கிளம்புனேட்டி. சரி சாம்பார் வச்சுட்டு போனால் நீனும் உங்கள் அப்பால நின்றுக்குருவீங்க. உன் தம்பிக்காரன் எங்கிட்ட ஊர் சுத்த போனானோ தெரியல. ஆளே காணும். சப்பா நான் என்னத்த சொல்ல. அவனை பார்க்க பிடிக்க முடியுதா? இப்படியே விட்டா போதும் விளாட கிளம்பிடுறது. அதான் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கவும் எனக்கு என்னென்னமோ காதல் விழுந்த மாதிரி இருந்துச்சு. ஓடியாந்தேன். ஐசு ஐசு அம்மா 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 என்னம்மா? என்னாச்சும்மா? ஏம்மா கத்திட்டு வர? மா மா உனதான் அம்மா. பதட்டப்படாதடி. பெரியம்மா என்னாச்சுங்க பெரியம்மா? சத்தம் போட்டுட்டு வரியா? இல்லத்தா, இந்த புள்ளைய காணும்னு எனக்கு பதறி போயிட்டதா. முடியாம வேற ஒரு மாதிரி விருக்கு தட்டி போய் இருந்தாளா. தேடாத இடம் பாக்கி இல்லை தெரியுமா? நானும் அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஊரே சுற்றி தேடி எனக்கு லவக்கணும் உங்கூட யாவும் இல்லத்தா. அவங்க பெரியமாட்டுக்கு போயிருப்பாளான்னு தேடுறேன். பெரியத்த வீட்டுக்கு போயிருப்பாளான்னு தேடுறேன். அந்த தெரு போய் இந்த தெரு போய் அப்போ இருந்தால் யாவும் வந்துச்சு. சரி பவித்ரா வீட்டுக்கு தான் போயிருப்பாளான்னு வந்தா இங்கே நிற்கிறாளா. ஏண்டி அறிவு கட்டவளே அம்மாட்ட சொல்லிட்டு வரமாட்டியா? என் உசுரே ஆடி போச்சு. ஆடி உன்னைய காணும்னோடனே ஏற்கனவே இந்த பூக்காரி இல்லாத கோலம்லாம் பண்ணி வச்சிருக்கிறா. மைய மந்திரம் போட்டு பிள்ளைய தானா எந்திரிச்சு எங்காவது போகிற மாதிரி ஆக்கிட்டாலோ அப்படின்னு எனக்கு உசுறு ஆடி போய் பதறி போய் உன்னைய தேடி உடியாடுறேன்டி. இங்கே வந்து உட்காந்துருக்கிறியா? ஏண்டி சொல்லிட்டு வரமாட்டியா அம்மா கிட்ட இந்த மாதிரி போகிறமா வரமான்னு? உன் வாட்டுக்கு கிளம்பி வர. பவித்ரா என்னத்த அப்படி வந்து உட்காந்துருக்குறா? அது நல்லா பேசுகிறாளா? எனக்கு ரொம்ப பயந்துல வருது. பவி வேற உன்னை என்கிட்ட தேடிட்டு போயிட்டா. சொல்லிட்டு வந்தா சாரெல்லாம் இருக்கு நீ விட மாட்ட என்னத்த போன அப்படின்னு. அதனால தான் நான் சொல்லாம வந்தேன். ஆமா குளிர் காய்ச்ச. லட்சுமி என்னக்கா? வயசு வந்தது எனக்கு தெரியாதுக்கா. உள்ள சோறாக்கிட்டு இருந்தே அந்த அக்கில் இவ்வளோ 2 பேசிட்டு இருக்கோம். முடியாந்தக்கா அதான் முடியல. அமைத்தா நல்லா இருக்கியான்னு கேட்டேன். இந்த அநியாயண்டி நீயே சொல்லு. சார காத்துல இந்த காய்ச்சலோட வெளில வரலாமாட்டி? வரலாமா? சோறு கொடுக்கலாம் மத்தியான சோறுன்னு வாரம் தேடிக்கிட்டு இங்கிட்டு வந்துட்டா. எனக்கு எப்படி இருக்க உள்ள கடந்தவள ஆளை காணும்னா? நீ சொல்றது உண்மைதே. இந்த புள்ளைய அநியாயம் பண்றாளுவக்கா. சொல்லு பேச்சு கேட்கமா அடங்க மாட்டுறாளுவக்கா. பயந்து வருது.
பேசாம அவளோட படிக்க வைக்கிறதுக்கு கட்டி கொடுத்துடலாம் போல. மா டென்ஷன் ஆயிருவேன் அப்புறம் நான். ஆவ சொல்லிட்டு வராம பதறி போயிட்டேன் லட்சுமி. நான் வாரியத்தை போவோம். கொடை எடுத்தாந்தியா? இல்லம்மா, சும்மா ஷாலை தலையில போட்டு வந்தேன். பாத்தியா லட்சுமி, அந்த சாலி எம்புட்டு காணும், அதை தலையில போட்டு வந்திருக்கிறா. யாக்கு அங்கன இருந்துட்டு போறாள் விடு. அப்புறமா சாயங்காலம் அது வர சொல்றேன். நான் தான் அந்த சாம்பார் கொஞ்சம் ரசம் கொஞ்சம் இருக்குது, சோத்தை போட்டு தாரக்கா சாப்பிடுவாளுவ. இல்லை லட்சுமி, இவ்வளவு காய்ச்சேன்னு சொல்லி கரைகஞ்சி அடிச்சு வச்சிருக்கிறேன். புள்ள உருளைக்கிழங்கு தொட்டுக்க கேட்டா, அதை திங்கிறால என்னமோன்னு துவையெல்லாம் அரைச்சி வச்சிருக்கிறேன். கூட்டி போனோன்னா அங்கே சாப்பிட வைப்பேன். நான் போகிறேன் கூட்டிட்டு. வாட்டி வா போவோம் மெதுவா. அம்மா கூட எடுத்து வந்திருக்கேன், போயிடுவோம். மா பயத்திராட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரேன். லட்சுமி நடக்குமா கிழக்க வரந்தா எரி சொல்லிச்சு. நானும் ஒரு வயசு பொம்பளை பிள்ளை தோளுக்கு மேலே வளர்ந்துட்டாலே அடிக்கக்கூடாதுன்னு ஒரு அளவு தாண்டி பொறுமையாக இருக்க முடியும். என்ன வாய் ஒரு தடவை சொன்னதோட கேட்க மாட்டாள்படி. இவளோட சொல்லிச்சாதான் கேட்பாளுவோனா, அப்போ சொல்லிச்சுதான் ஆகணும். எரி விளக்கம் வரீங்கடிங்க. மாமாமா வரம்மா. ஏமா அடிக்கிறதுல இருக்கா? வரம்மா. என்ன தடி இப்படி பேசிக்கிறியா? போன்ல பேசுறியா, மெசேஜில் பேசுறியா? சரி பெரியம்மா, வீடு பெரியம்மா. அவளை ஒரு தடவை திட்டினதோட உடம்பு சரியில்லாம தானே இருக்கா, சும்மா திட்டுவியா? வாரலான்னு பார்த்தியா? வீட்டை விட்டு வாரலான்னு பார்த்தியா? வீட்டில் அம்புட்டு வேலை வெட்டியெல்லாம் பார்க்குறாளாம். அம்புட்டு வேலை வெட்டியை பார்த்துட்டு அவள் உட்காந்துருக்குறா. நீங்கள் வேலையும் பார்க்க மாட்டிய, ஒன்றத்துக்கும் லாய்க்கும் இல்லை, சொல்லு பேச்சும் கேட்குறது இல்லைன்னா என்ன பிள்ளைங்க நீங்கள்? நீ ஒன்றுக்கா நல்லா சேர்ந்த. இதுவா வேலை பார்க்குது? ஒன்று பண்ணாது, இங்கிட்டு கிடக்கிறது இங்கிட்டு எடுத்து போடாது. அந்த காலேசி விட்டு வந்துச்சுன்னா அந்த ஆட்டுச்சாணியை பரட்டுன்னு ஒரு 5 நிமிஷம் கூட்டும். அதை வானாப்பில் அள்ளி போடாதுக்கு அப்படியே கிடக்கு. நான் தான் வந்து அள்ளி போடணும். வந்து நல்லா டிவியை போட்டுக்கிட்டு வேணு தூங்கும்க்கா. டிவி ஒரு பக்கம் ஓடும், ஃபோனு ஒரு பக்கம் ஓடும், அது தூங்கும் நல்லா. நீ ஒன்றுக்கா இது சொல்லுதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிய, ஒரு வேலை பார்க்காது. புருஷன் கட்டிட்டு போய் அங்கே துப்பு பட வேண்டியதே புருஷன் வீட்டில். இருந்தாலும் பவித்ரா பரவாயில்ல லட்சுமி. நான் ஒன்று பெற்று 2 வச்சிருக்கிறேனே, ஒன்றத்துலேயும் சேர்த்து இல்லைம்மா. இதாவது ஏதோ படிக்குது நல்லா, அதுவும் முல்லை. அடங்காதது, 2ம் அடங்காதது. எங்கே போய் சொல்ல, என்னத்தான் நான் சொல்ல? சரி வாத்தா போவோம், லேட் ஆகுது. வர சொல்லு பவித்ராவளை. ஓடி பெரியம்மா, நீ சேர்த்துட்டு திட்டுவா, நான் வர விட மாட்டேன்னு. ப்ளீஸ் போ, உடம்பு சரியில்லை, ஃபோனில் பேசிக்கிறோம் போ. நான் அது அம்மா அதிசயத்துக்கு பேசுகிறாளுவான்னு தெரியல ஃப்ரெண்டுவா.